ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 5/1/2024 பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபாவை மாதிரி நீங்களும் ஆன்மீக ஆசிரியர்கள் ஆகுங்க. என்னெல்லாம் பாபா கிட்டேருந்து படிச்சிங்களோ அதை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் டீச்சரோட வேலை. இந்த ஞானத்தை உண்மையிலே நீங்கள் தாரணை பண்ணிட்டீங்கன்னா உங்களால் யாருக்கும் இது புரிய வைக்க முடியணும். இல்லைன்னா எப்படி ஞானம் தாரணை ஆகியிருக்குன்னு சொல்ல முடியும்? பாபா உள்ளே ஒன்று சொல்லுவார், யாருக்குமே காசு கொடுக்கலன்னா அவங்ககிட்ட காசு இருக்குன்னு எப்படி நம்புவாங்கன்னுவார். அந்த மாதிரி உனக்குள்ளே செல்வம், ஞான செல்வம் இருக்குதுன்னு எப்படி நம்புவ நீ யாருக்குமே கொடுக்கலன்னா அப்படின்னு கேட்குறார். கேள்வி: பாபாவுக்கு ஒரு விஷயத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. அதே விஷயத்தில் குழந்தைங்களும் அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கணும். அது என்னது? ட்ராமாங்கிறதுல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். இன்றைக்கி முறையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. எது நடந்து முடிந்தாலும் அது ட்ராமாவில் இருந்தது. முடிஞ்சு போச்சு, அது ட்ராமாவில் இருந்துச்சு. அது இப்போ அஞ்ஞானிகள் இது ஏன் நடந்துச்சு, அது ஏன் நடந்துச்சு, ஏன் சென்னையில் வெள்ளம் வந்துச்சு, ஏன் இப்படி ஃபைட்டு, ஏன் சுரங்கப்பாதையில் போய் சிக்கினாங்க, என்னென்னமோ நம்ம என்ன சொல்லுவோம்? ட்ராமாவில் இருக்குது, முடிஞ்சு போச்சு. முந்தைய கல்பத்தில் என்ன பண்ணீங்களோ அதைத்தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஐயோ இந்த தடவை இப்படி பண்ணியிருக்கலாமே, அப்படி பண்ணியிருக்கலாமே, நேரத்தை வீணாக்குறீங்க. ஏன்னா இந்த நாடகம் இருக்குது பாருங்கள், எதையுமே மாற்ற விடாதுன்றார். முந்தைய கல்பத்தில் நீங்கள் என்ன பண்ணியோ அதே தான் பண்ண விடும். அதனால் இந்த குழந்தைங்களுடைய மனநிலை பாருங்கள், இன்னும் அப்படி ஆகலை, அந்த அளவுக்கு பக்குவப்படலை. எது நடந்தாலும் ட்ராமான்னு கம்முன்னு முற்றுப்புள்ளி வச்சுட்டு அமைதியாக இருக்க முடியல. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஐயோ இது இப்படி நடந்திருந்தா நான் இப்படி பண்ணியிருப்பேனே, இது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா நான் அது பண்ணாமல் இருந்திருப்பேனே, இப்படி புலம்புறாங்க. பாபா சொல்கிறார், கடந்த காலத்தை நினைக்காத, திரும்ப அந்த தப்பை பண்ணக்கூடாது எதிர்காலத்தில்ன்ற முயற்சி மட்டும் பண்ணு. அந்த கவனம் வை. ஐயோ இப்படி நடந்துச்சேன்னு புலம்பிட்டு இருக்காதீங்கன்றார். அதுலேருந்து பாடத்தை கற்றுக்கிட்டு நிகழ்ச்சியை மறந்துடுங்கன்றார். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார், யாருக்குமே நான் எப்போ வருவேன்னு தெரியாது, ஏன்னா நான் மறைமுகமாக இருக்கிறேன். அது எப்படி அப்படின்னா பாபா கேட்குறாரு, ஒரு தாயின் கர்ப்பத்தில் ஆத்மா எப்போ வந்துச்சுன்னு யாராலையாவது சொல்ல முடியுமா? இந்த நேரத்துக்கு வந்துச்சு, இந்த தேதியில் வந்துச்சுன்னு யாராலையாவது சொல்ல முடியுமா? அதே மாதிரி தான் நான் வருவதும் அப்படிங்கிற அந்த ஆத்மா குழந்தையாகி தாயின் கர்ப்பத்தை விட்டு வெளியில் வர்றதுக்கு தான் அவங்க நேரம் தேதியெல்லாம் குறிக்க முடியும். ஆத்மா கர்ப்பத்துக்குள்ளே போனதுக்கு அவங்க குறிக்க முடியாது. ஆக்சுவலாக பாபா 5000 வருஷம் ஸ்டார்டிங்கை எப்போ சொல்கிறாரு? கிருஷ்ணருடைய ஆத்மா தாயின் கர்ப்பத்துக்குள்ளே போகும்போது ஸ்டார்ட் ஆகிடுதுன்றார் 5000 வருஷம் கணக்கு. ஸோ அது எப்போ போச்சுன்னு யாருக்கு தெரியும்? அதே மாதிரி தான் பாபா எப்போ நுழையிறாருன்னு யாருக்கும் தெரியாதுன்றார். இந்த ரதத்தில் பாபா எப்போ வந்தார்னு யாருக்கும் தெரியாது. பாபா யாரையாவது பார்த்தாலே அவங்க அப்படியே போதை வந்துடுமா அவங்களுக்கு, அந்த நிலையில் அப்படியே மறந்து போயிடுவாங்களாம் பாபா பார்வைப்பட்டாலே. ஸோ அந்த மாதிரிலாம் ஆரம்பத்தில் ஒவ்வொருத்தராக போய் பாபா கிட்ட போய் திருஷ்டி வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க ஆரம்பத்துலலாம். அதுக்கப்புறம் கூட்டம் அதிகமாகிட்டதுனால தான் பாபா வர்றது கிடையாது, மேலே இருந்தார். இப்போ அதுவுமே வர்றது கிடையாது. அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, யாரோ இவங்களுக்குள்ளே பிரவேசமாகி இருக்கிறாங்க, ஏதோ ஒரு சக்தி வந்திருக்குது, அதனால தான் நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன் அப்படின்னு நினைப்பாங்களாம். எங்கேருந்து அந்த சக்தி வந்துச்சு? நான் ஒன்றும் விசேஷமாக எந்த தபமும் பண்ணலை, எந்த ஜபமும் பண்ணலையே அப்படிங்கிறார். அதனால தான் இது குப்தமாக நடக்குது. பாபா வர்றதுக்கான நேரம் தேதி எல்லாம் கிடையாது. அதே மாதிரி சூக்ஷ்மவதனம் எப்போ ஸ்தாபனை ஆச்சுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இங்கே முக்கியமான விஷயம் என்ன, இந்த ஆழமான விஷயம்லாம் உங்களுக்கு புரியாட்டினா, இதெல்லாம் சொல்கிறார் நிறைய விஷயத்த,
ஆனால் இதெல்லாம் புரியாட்டினா கூட முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகம் இருந்தால் கூட போதும் புரிஞ்சிக்க முடியாதவர்களுக்கு. அது என்ன? மன்மனாபவ, என் ஒருவனை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. அதில் தான் எல்லாமே இருக்குது. அதில் தான் பாவம் போகுது. ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுனாலாம் பாவம் போகாது. பாபா சொல்கிறார், ஏ ஆத்மாக்களே, உங்களையும் இந்த உலகத்தையும் தூய்மையாக்கிறதுக்காகத்தான் என்னை கூப்பிட்டீங்க. நாடகத்தின்படி எப்போ இந்த அழுக்கான உலகம் புதிய உலகமாக மாற வேண்டி இருக்குதோ அப்போ தான் நானும் வரேன். சத்யுகத்திலேருந்து என்னெல்லாம் நடந்துச்சோ அது மீண்டும் நடக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. ஐயோ அப்படிலாம் இருந்துச்சு, மறுபடியும் போவீங்க, கவலைப்படாதீங்க. தங்க யுகம் வரும், வெள்ளி யுகம் வரும். ஒரு வினாடியும் கடந்து போனது மீண்டும் வரும். அப்போ நீங்கள் எதையுமே இழக்கலை. அப்பா இறந்துட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்க, எல்லாம் வருவாங்க மறுபடியும், கவலைப்படாதீங்க. இதுதான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. இறந்தவர்கள் மீண்டும் வருவார்கள். ஆனால் வர்றதுக்கு 5000 வருஷம் ஆகும்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதே மாதிரி யுகங்களும் உங்களை கடந்து போய்கிட்டே இருக்குது, மீண்டும் வரும். தங்க யுகம் போச்சு ஆனால் நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் தங்க யுகம் இருந்துச்சு. தங்க யுகத்தை பற்றி யார் பேசுகிறா? ராஜராஜ சோழன் காலத்தில் எப்படி திரும்ப வந்துச்சு, அப்போ நம்ம வாழ்ந்துருக்கக்கூடாதான்னு புலம்பிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கெல்லாம் கடந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். நம்மளே கூட ராஜராஜ சோழனாக இருந்திருப்போம், யாருக்கு தெரியும். ஸோ பாபா சொல்கிறார், அந்த யுகத்தையும் கடந்து தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. முதல்ல என்னை விட்டு பிரிந்தவர்கள் நீங்கள் தான். அதனால் நீங்கள் எப்படி 84 பிறவிகள் எடுத்தீங்க அப்படிங்கிறத நீங்கள் சிந்திக்கணும். மீண்டும் எப்படி எடுக்க போகிறேன் அதே மாதிரி அப்படின்னு சிந்திக்கணும். அதாவது மீண்டும் சுகத்தின் துக்கத்தின் பாகத்தை நான் எப்படி நடிக்கப் போகிறேன், இதை சிந்தனை பண்ணும்போது தான் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். மீண்டும் அதே தங்க யுகம், அதே அப்பா அம்மா, அதே கணவன் மனைவி, அதே குழந்தை, அப்போ பார்த்தா அதே சிங்கமோ புலியோ. இப்போ நிறைய ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி சொர்க்கமெல்லாம் படம் காட்டுறாங்க பாங்க, அதுவே நம்மளை மயக்குது. இப்போ ஒரிஜினல் எப்படி இருக்கும்? அதே பாகம், அவ்வளோ ராயலாக நான் இருக்க போகிறேன். அதை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க, அதை சிந்தனை பண்ணுங்கள். அந்த 84 பிறவின்றது 84 பிறவிக்கு ஆரம்பத்தை தான் நீங்கள் நினைக்கணும். சுகம் எதை கொடுக்குதோ அதை தானே நினைக்கணும். துவாபரயுகத்தில் கஷ்டப்பட்டதெல்லாம் நினைக்கக்கூடாது, அது அஞ்ஞானிகளும் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தங்க யுகத்தில் சந்தோஷமே சந்தோஷம்தான். ஆனால் ஒரு கட்டடம் பழசாகுது அப்படின்னா சில சமயம் என்னாகும், மேலே ரூஃபெல்லாம் இடிஞ்சு விழ ஆரம்பிக்கும். சில சமயம் வேறு எங்கேயாவது எதையாவது விழுந்துக்கிட்டு இருக்கும். பழைய வீட்டில் இருந்தவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். அப்போ அதை ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற கவலை வரும். ஆனால் அதுக்கும் ஒரு டைம் இருக்குது. ரொம்ப பழசாயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை நிறைய வீடு அப்படியே பொழந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன புரிஞ்சுக்கோங்க, இதில் வாழ்வதற்கு தகுதி இல்லை, இடிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி தான் இந்த பூமி. இப்போ பழைய உலகம் ஆயிடுச்சு, வாழ்வதற்கே தகுதி இல்லை. நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளவு கேவலமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தண்டனையும் பயங்கரமாக தான் வருது இல்லையா? ஒரே நாளில் 200 தடவை நிலநடுக்கம் வந்தால் என்ன ஆகுது ஜப்பான்? அது இப்போ சென்னையில் தூத்துக்குடியில் பயங்கரமான வெள்ளம் வந்தது, இப்போ மறுபடியும் வேறு வரப்போகுதுன்றாங்க. ஆனால் இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் புது உலகத்தில் இருக்காது. அங்கே போகிறதுக்கு நீங்கள் இப்போ தகுதி ஆகிட்டு இருக்கிறீங்க. ஆரம்பத்தில் எல்லாமே புத்தம் புதியதாக இருக்கும், பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதெல்லாம் பழசாகுது. இதையெல்லாம் குழந்தைங்க நினைக்கணும். இதை எதுக்கு சொல்கிறார்? இதெல்லாம் நீங்கள் அசை போடணும், அப்போ தான் அந்த போதை வரும். ஏன்னா இந்த விஷயமே உங்களை தவிர யாருக்கும் புரியாது. புரிஞ்சும் நினைக்கலன்னா அப்போ புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அவங்க எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கிறாங்க, கீதை ராமாயணத்தை படித்து ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதிலே பிஸியாக இருக்கிறாங்க. அதுக்கு லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. வடநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன பொண்ணுங்க உட்காந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே ராமரை காட்டுக்கு அனுப்புனாங்களாம், இவங்க புருஷனை அனுப்புனா மாதிரி அழுவாங்க. நீங்கள் கூட ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தீங்க, இப்போ தான் புத்திசாலியாக ஆக்கி இருக்கிறார் பாபா நம்மளை.
பாபா சொல்கிறாரு, பழைய உலகம் அழிய போகுது, நீங்கள் புத்தம் புதிய உலகத்துக்கு போகணும். எல்லாரும் போயிட முடியாது. அதே மாதிரி எல்லோரும் சொர்க்கத்துக்கும் போயிட முடியாது. அதே மாதிரி எல்லோரும் நான் முக்தி தாமத்திலே உட்காந்துட்ருப்பேன், வரவே மாட்டேன்னு சொல்ல முடியாது. அப்படி இல்லைன்னா பிரளயம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பிரளயம் ஆகிறது கிடையாது, ஒட்டுமொத்த உலக அழிவு நடக்கிறது கிடையாது. இருக்கிறதுலே மங்களகரமான யுகம் எது தெரியுமா? பழைய உலகத்துக்கும் புது உலகத்துக்கும் இடையில் நாம் சிக்கிட்டு இருக்கிறோமே, இந்த சங்கம யுகம்தான். இதோடைய நினைவு தான் மார்கழி மாதம், புனிதமான மாதம்னு சொல்கிறது. ஹிந்தியில் கூட அதே மாதிரி ஏதோ ஒரு மாதம் இருக்குது. இப்போ மாற்றம் நடந்தே ஆகணும். அப்போ தான் நீங்கள் சாந்தி தாமத்துக்கே போக முடியும். சாந்தி தாமத்தை திறந்து வைக்கிறதே நீங்கள் தான், சுகதாமத்தையும் நீங்கள் தான் திறந்து வைக்கிறீங்க. அதனால் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் சொல்லுவாங்க, கடவுள் அடியை சார்ந்தாலே எனக்கு போதும் பாபா, நான் உன் கூடவே இருக்கணும்னுவாங்க. பாபா சொல்கிறார், அங்கே எந்த விதமான உணர்வும் இருக்காது குழந்தை, சந்தோஷத்தின் எந்த உணர்வும் இருக்காது குழந்தை. கடவுள் பக்கத்தில் இருக்கிறோன்னு தெரிஞ்சால் பயங்கர சந்தோஷம் வருமே, அந்த நினைவே இருக்காது. அதனால் அது லட்சியம் கிடையாது, அது கோமா ஸ்டேஜ். யஜ்யத்தில் நிறைய தடைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால் தடைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அடுத்த கல்பத்திலும் இந்த தடைகள் தொடரும். இப்போ நீங்கள் பலசாலி ஆகிறீங்க, அங்கதன் மாதிரி. ஏன்னா இந்த புது உலக ஸ்தாபனையும் பழைய உலகத்தின் அழிவும் சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் தடை வரதான் செய்யும் இல்லையா? இப்போ ஒரு சாதாரண இடத்த அழிக்கணும் அப்படின்னாலே மக்கள் அவ்வளோ எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, இது எங்களுடைய வாழ்விடம், இதை எப்படி நீங்கள் அபகரிக்கலான்ட்டு. அதே மாதிரி தான் நீ காமம்னா என்னன்னே தெரியாத உலகத்தை உருவாக்க போகிறன்ன உடனே இங்கே இருக்கிறவங்களாம் விட்டுருவாங்களா? அவ்வளோ எதிர்ப்பு வரும். வேறு எதில் எதிர்ப்பு வரும்? காமத்தினால தான் வரும். மிகப்பெரிய எதிரி இந்த காமம்னு பாபா சொல்கிறார். இதனால தான் வீட்டுக்கு வீடு சண்டை நடக்கிறது. காமத்தை விடுனாலும் சண்டை நடக்குது, இந்த ஞானமே சொல்லாட்டினாலும் அந்த காமத்தில் எந்த அளவுக்கு மூழ்கிறானோ அந்த அளவுக்கு புத்தி மந்தமாகி அதனாலேயும் சண்டை நடந்துகிட்டு இருக்கும். திரும்புகிற பக்கமெல்லாம் கள்ள தொடர்பு. ஸோ அதனால தான் காமம் மிகப்பெரிய எதிரின்றார். திரௌபதியுடைய உதாரணம் இருக்குது இல்லை? எதனால் பிரச்சனை வருது? பிரம்மச்சரிய விரதத்தினால தான் பிரச்சனை வருது இல்லையா? அங்கே திரௌபதியை துகிலுரியறதெல்லாம் உண்மையிலே எதை குறிக்குது? கணவன்மார்கள் மனைவியை தூய்மை இழக்க வைக்கிறது தான் குறிக்குது. பாபா சொல்கிறார், என் பாபா என்னை சொர்க்கத்திலே வச்சிருக்கலாமே. பாபா சொல்கிறார், முடியாது குழந்தை, ட்ராமா படி சதோபிரதானத்துலேருந்து நீ தமபிரதானம் ஆகி தான் ஆகணும், ஏனியில் இறங்கி தான் ஆகணும், இந்த உலகம் பழசாகி தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு மட்டும்தான் இது புரியுது, இதை நீங்கள் சிந்தனை பண்ணுறீங்க. நீங்களும் இதை படித்து மற்றவர்களுக்கும் புரிய வைக்கணும். நீங்கள் ஆசிரியர்கள் ஆகணும். உங்களுடைய புத்தியில் இந்த ஞானம் இருக்கிற காரணத்தினால தான் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் புரிய வைக்கக்கூடிய ஆசிரியராகிறீங்க. பிறகு அரசாங்கம் கூட இந்த மாதிரி ஆசிரியர்கள்கிட்ட படித்து புத்திசாலியானவங்களை தான் தேர்ச்சி பெற வைக்கிது. பாபா உங்களை ஆசிரியராகவே ஆக்கிட்டார் இல்லையா? எப்போ பாபா கிட்ட ஞானத்தை எடுக்கிறீங்களோ அப்போ நீங்கள் மாணவன் மட்டும் இல்லை, ஆசிரியரும் கூட மற்றவர்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு தகுதியுடையவராயிட்டீங்க. ஏன் தெரியுமா? ஒரு டீச்சர் என்ன பண்ண முடியும்? 33 கோடி பேருக்கு ஒரே ஒரு ஆசிரியர் பத்துமான்னு கேட்குறார் பாபா. பாபா சூப்பர் ஆசிரியர் தான், ஆனால் பத்துமா? அதனால தான் உங்கள் எல்லோரையும் ஆன்மீக ஆசிரியராக நான் மாற்றியிருக்கிறேன். ஸோ இந்த போதை, இந்த ஞானம் உங்கள் புத்தியில் இருக்கணும். பாபா சொல்கிறார், மனிதன்லேருந்து தேவதை ஆகிறதுக்கான துல்லியமான ஞானம் உங்ககிட்ட இருக்குது. எந்த அளவுக்கு பாபா நினைவிலே மூழ்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெளிச்சத்தை நீங்கள் அடைவீங்க. மனிதர்களுக்கு
காட்சி கிடைச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இது முக்கியமான விஷயம். கடைசி நேரத்துக்கான விஷயத்தெல்லாம் பாபா சொல்கிறார். நினைக்க நினைக்க நீங்கள் வெளிச்சத்தில் வருவீங்க. அந்த அளவுக்கு உங்களை பார்த்தே மற்றவர்களுக்கு காட்சி கிடைக்கும். அதுக்கு முக்கியமான விஷயம் என்ன? பாபா நினைவில் மூழ்கி நீங்கள் தூய்மை ஆகணும். அப்போ தான் உங்களை பார்த்தால் மற்றவர்களுக்கு காட்சி கிடைக்கும். பாபா உங்களை வெளிப்படுத்துவார். உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் அவர் இருக்கிறார் இல்லையா? அப்பா குழந்தைங்களுக்கு உதவி செய்வார் தானே எப்போவுமே. ஆனால் எந்த குழந்தைக்கு உதவி செய்வார்? பாபா சொல்கிறத அப்படியே செய்கிறதுக்கு தைரியம் வச்சு அப்படியே செஞ்ச குழந்தைக்கு, நினைவிலே மூழ்கின குழந்தைக்கு தான். படிப்பில் வரிசை கிரமம் இருக்குது. ஸோ உங்களுடைய புத்தியில் எந்த அளவுக்கு ஞானம் தாரணை ஆகி இருக்குதுன்னு உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். உங்களால் புரிஞ்சிக்க முடியும். உண்மையிலே உங்களுக்குள்ள ஞானம் தாரணை ஆயிடுச்சா? அப்போ நீங்கள் மற்றவர்கள்கிட்ட புரிய வச்சு நிரூபிங்கன்றார் உங்களுக்கு ஞானம் தாரணை ஆகியிருக்குன்ட்டு. ஏன்னா இது செல்வம். செல்வத்தை நீங்கள் யாருக்கிட்டையுமே கொடுக்கலன்னா உங்ககிட்ட செல்வம் இருக்குதுன்னே யாரும் நம்ப மாட்டாங்க. எப்போ நீங்கள் செல்வத்தை மற்றவர்களுக்கு கொடுக்குறீங்களோ அப்போ தான் நீங்கள் மகாதானின்னு சொல்ல முடியும். நீங்கள் பாருங்களேன், உலக அளவில் அம்பானி ஆகட்டும், பில்கேட்ஸ் ஆகட்டும், அதானி ஆகட்டும், எல்லாமே பயங்கர கோடி கணக்கில் தானம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் காசு இருந்தால் கொடுக்காமல் இருக்க முடியாது. செல்வம் இருந்தால் கொடுக்காம, ஞான செல்வம் இருந்தால் அதை மற்றவர்களுக்கு கொடுக்காமல் இருக்க முடியாது. ஸோ மகாதானின்னு சொன்னாலும் சரி, மகாரதின்னு சொன்னாலும் சரி, மகாவீரர்னு சொன்னாலும் சரி, எல்லாமே ஒன்று தான். ஆனால் எல்லோருமே மகாவீரர் ஆகிட முடியுமா? கிடையாது. வித்தியாசம் இருக்குது. நிறைய பேர் உங்ககிட்ட வராங்க. நீங்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் உட்காந்து தலையை உடச்சிட்டு இருக்க முடியுமா? ஏன்னா மனிதர்கள் இந்த நியூஸ் பேப்பரில் போடுற நிறைய விஷயத்த கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த ஆன்மீகம் சம்பந்தம் இப்போ யூடியூப்பில் வேறு வந்துடுச்சு. ஆளுக்கு ஒன்று சொல்கிறதுனால எது உண்மைன்னே தெரியல அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் ஒரு 3 வருஷமாக பாபா குழந்தை, ஃபுல் பாபா குழந்தைன்னு சொல்ல முடியாது, ஆனால் தீவிர சிவபக்தர். ஆனால் இதையும் கேட்பாங்க, எதை நம்புறதுனே புரியலன்றாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிடுறாங்க? வாதம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அது எப்படி சன்னியாசிகளை விட நீங்கள் உயர்ந்தவங்கன்னு சொல்கிறீங்க? சன்னியாசியை விட நீங்கள் பெரிய ஆளா? அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பிறகு எப்போ உங்ககிட்ட அதாவது அந்த நியூஸ் பேப்பரில் போட்டதெல்லாம் கேட்டு இதில் இன்னொரு அர்த்தம் என்னென்னா, பிரம்மகுமாரிகளை பற்றி தப்பாலும் நியூஸில் வந்துச்சு அப்போ இல்லையா? ஆனால் அவங்க எப்போ உங்ககிட்ட ஞானத்தை உங்ககிட்ட கேட்குறாங்களோ அப்போ அவங்க புரிஞ்சிக்கிறாங்க மற்றவர்களுடைய பாதிப்பில் நம்ம எப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், ஆனால் இந்த ஞானம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு புரிஞ்சிக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் சரியாக்குறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும் இல்லையா? அவங்கவுங்க நம்பிக்கையிலேருந்து வெளியில் வர்றது ஒரு செகண்டில் நடக்கிறது கிடையாது. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் நிறைய முயற்சி தேவைப்படுது. இருந்தாலும் ஒரு சிலர் மகாரதிகளாகவும், ஒரு மகாரதினா யானைப்படை இல்லையா? ஒரு போரில் யானை மேலே யார் போவாங்க? பெரிய பெரிய வீரர்கள், குறிப்பாக ராஜா, மகாராஜா, இவங்க தான் போவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலர் குதிரைப்படையாகவும் ஒரு சிலர் காலாட்படையாகவும் இருக்கிறாங்க. ஸோ நாடகத்தில் அவங்களுடைய பாகம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் போக போக நாம் தான் ஜெயிப்போம். ஸோ முந்தைய கல்பத்தில் நீங்கள் என்னவா ஆகி இருந்தீங்களோ அதே மீண்டும் ஆவீங்க. அதனால தான் இது நிச்சயிக்கப்பட்டதுன்றார். நாராயணன் ஆகிறது நிச்சயிக்கப்பட்டது. ஏன்னா முந்தைய கல்பத்தில் நீ ஆயிட்டன்னு புரிஞ்சுக்கோன்றார். இப்போ அதுக்கான முயற்சி மட்டும் பண்ணணும், சந்தேகம் வேண்டாம். ஏன்னா முந்தைய கல்பத்தில் நீ ஆனது தான். பாபா நமக்கு புரிய வைக்கிறார். மற்றவர்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுங்க. இல்லை எனக்கு வராதுன்னா நீங்கள் போய் முயற்சி பண்ணுங்கள், எப்படி வருதுன்னு பாருங்கள். இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா, மகாரதிகள் 1 மணி நேரம் பேசி புரிய வைக்காததை சாதாரண மாத்தாஸ் எனக்கு புரியவே வைக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க 1 செகண்ட் ஒரு வார்த்தை தெக்கி பேசுவாங்க. அப்போ அந்த அம்மா பேசுனது எனக்கு அப்படியே மனசில் பதிஞ்சிச்சுன்னுவாங்க. மகாரதி தலையை உடச்சிக்குவாங்க, அப்படி என்னடா அவங்க பேசுனது இவங்களுக்கு பதிஞ்சுதுன்ட்டு. அங்கே தான் பாபா மேஜிக் பண்ணுவார் இல்லையா? அவங்களுக்குள்ளே திருஷ்டி கொடுப்பார். அவரே கூட பேசியிருப்பார், நமக்கு தெரியாது.
முயற்சி பண்ணுங்க, நான் உதவி பண்ணுறேன்றார் இல்லையா? தைரியம் வச்சா தானே பாபா உதவி பண்ணுவார். ஸோ முதல்ல சிவனுடைய கோயிலுக்கு போய் சேவை செய்யுங்க இல்லையா? அப்பாவுடைய பக்தர்கள் அங்கே தானே இருப்பாங்க. சிவன் கோயிலுக்கு போங்க, விஷ்ணு கோயிலுக்கு போங்க, போய் கேளுங்க, யாருங்க இது, இந்த சிவலிங்கம் எதுக்கு சிவலிங்கத்து மேலே தண்ணி ஊற்றுறாங்க அப்படின்னு கேளுங்க. ஏன்னா இதுக்கான அர்த்தம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? பாபா நமக்கு ஞான அபிஷேகம் பண்ணுறாரு, அதை அவங்க ஸ்தூலமாக தண்ணினாலும் பால்னாலையும் அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிய வைக்கலாம். ஸோ ஒரு வேலைக்காரி கறி வாங்கிறதுக்காக பக்கத்து வீட்டுக்கு கடன் வாங்க போனாலாம். உடனே என்னாச்சு, அவளையே அங்கே மகாராணியை ஆக்கிட்டாங்களாம். அந்த மாதிரி தான் நீங்கள் ஏதோ ஒரு அமைதி வேணும், உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை அப்படி இப்படின்னு சென்டருக்கு போயிருப்பீங்க. கடைசியில் பார்த்தா அவர் உங்களை சத்தியுகத்து மகாராணி ஆக்குறார். உங்களுடைய கதை தான் அது. நீங்கள் மற்றவர்களை விழிப்படைய வைக்கிறதுக்கு போகிறீங்க. ஸோ அப்படி வந்து எங்கள் இடத்துல வந்து நீங்கள் சொற்பொழிவாட்டுருங்கன்னு உங்களுக்கு நிறைய இன்விடேஷன்லாம் கூட வருது. பாபா சொல்கிறார், அந்த மாதிரி இன்விடேஷன் வச்சா ஐயோ அம்மா தூரம் போகிறதா, வந்த உடனே நீங்கள் சந்தோஷம் ஆயிடணுன்றார். சாதாரண வாய்ப்பாக பாபா உங்களுக்கு கொடுக்குறார். காசிலெல்லாம் என்னென்னமோ பட்டம் கொடுத்துக்கிறாங்க, ஸ்ரீ 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 108 சரஸ்வதி அப்படி இப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. பக்தி மார்க்கத்தில் எத்தனை கோயில்கள் பாருங்கள். அது ஒரு பிஸ்னஸ் ஆகிடுச்சு. இதில் இன்னொரு விஷயம், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, டிவியில் ஒரு சில ஃபேமஸான நார்த் இந்தியன் பக்தி டிவியில் அந்த சின்ன சின்ன பொண்ணுங்கள்லாம் அப்படியே அழுது உழுது ராமாயண மகாபாரத்தை சொல்கிறாங்களா, அதான் பாபா சொல்கிறார். ஒரு அழகான பொண்ணு கிடச்சிட்டா போதும், அந்த பொண்ணை வந்து கீதையை மனப்பாடம் பண்ண வச்சிடுறாங்க. பிறகு அந்த பொண்ணை முன்னாடி உட்கார வச்சு சொல்ல வைக்கிறாங்க. பிறகு என்ன ஆகுது, அதனால் வரக்கூடிய வருமானத்தை எல்லாம் சுருட்டுறாங்க. இது ஒரு பிஸ்னஸ் இது. ஆனால் உண்மையிலே அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி பண்ணலைன்னா அவங்களுக்கு காசும் கிடைக்காது. ஸோ இப்போ வந்து பிஸ்னஸ்க்காக என்னென்னு இது வந்து அங்கேயாச்சும் கீதையை படித்து சொல்கிறாங்க. நம்ம ஊரில் நீ சும்மா உட்காந்துட்டு விபூதியை கூடுன்ட்டு திருவண்ணாமலையில் யார் பின்னாடிலாம் கூட்டம் போகுதோ அவங்களெல்லாம் கடத்திட்டு போயிடுறாங்க திட்ட. நீங்கள் வாங்க எங்கள் ஆசிரமத்தில், நீங்கள் வந்து விபூதி மட்டும் கொடுத்தா போதும். இதை பற்றி நாகராஜ் சாது கூட இப்போ சொல்லியிருந்தார். என்னை கூப்பிட்டாங்க, நீங்கள் ஜஸ்ட்டு அங்கே வந்து உட்காந்துட்டு சத்சங்கம் மட்டும் பண்ணால் போதும்ன்ட்டு. ஸோ நிறைய பேர் வந்து இந்த பிளாக் மேஜிக் மாந்திரிகம்லாம் கற்றுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கும் போய் இதை புரிய வைங்க. நீங்கள் போய் வேத சாஸ்திரங்களை வந்து அங்கே போய் சொல்லி கொடுக்கக்கூடாது. வேதத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் எதுக்கு போகிறீங்க, அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுத்துட்டு வாங்க. முக்தி ஜீவன் முக்தி கொடுக்குற வள்ளல் ஒருவர் தான் அப்படின்ட்டு அப்பாவுடைய மகிமையை நீங்கள் பாடணும். அவர் சொல்கிறாரு, உங்களை ஆத்மான்னு உணர்ந்து என் ஒருவனை நினைவு செய்யுங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் கஷ்டமானதை பாபா கொடுக்கல. ஆனால் மன்மனாபவன்ற வார்த்தை கீதையில் இருக்குது. மன்மனாபவனை ஆத்மானு உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கன்னு தான் அர்த்தமே தவிர போய் கங்கையில் போய் குளிங்கன்னு அர்த்தம் கிடையாது. மாமேக்கம் யாதுக்கரோனா, மாமேக்கம்னா என் ஒருவனை நினைவு செய்யுங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் நான் சொல்கிற மாதிரி கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணுறேன், உங்களுடைய அனைத்து பாவத்தில் நான் உங்களை விடுவிக்கிறேன்றார். எப்போ ராவண ராஜ்யம் ஸ்டார்ட் ஆச்சோ அப்போத்துலேருந்தே நீங்கள் பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க. உயர்ந்த பதவி அடையிறதுக்கு நீங்கள் அளவற்ற முயற்சி செய்யணும். மனிதர்கள் ஒரு பதவியை அடையிறதுக்கு, இந்த கலியுகத்தில் ஒரு பதவி, எம்எல்ஏ மினிஸ்டர் இந்த மாதிரி பதவி அடையிறதுக்கு இரவு பகலாக மண்டையை உடச்சிக்கிறாங்க. எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, எவ்வளோ ரவுடிசம் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் அமைதியான உலகம், செல்வம் நிரம்பிய உலகத்தின் மிக உயர்ந்த பதவி நாராயணன் ஆகுறீங்கன்னா நீங்கள் இரவு பகலாக முயற்சி பண்ண வேண்டாமா? ஆனால் இங்கே முயற்சி வந்து ஜஸ்ட் நினைவு தான், வேறு எதுவும் கிடையாது. இது அந்த ராஜ பதவி அடைவதற்கான படிப்பு. இங்கே வந்து வேத சாஸ்திரத்துடைய விஷயமெல்லாம் கிடையாது. 84 பிறவியுடைய சக்கரம் உங்கள் புத்தியில் இருக்குது இல்லை, அது ஒன்றும் கஷ்டம் இல்லையே, அதை மைண்டில் சுற்றிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பிறவியுடைய ஒவ்வொரு விஷயமும் டீட்டெயிலாலும் பாபா சொல்லலை.
சாரமாக சொல்கிறார், 84 பிறவி எடுத்தீங்க, ஆரம்பத்தில் சொர்க்கத்தில் பிறந்தீங்க, எப்போ துவாபரகத்தில் விகாரத்தில் விழ ஆரம்பிச்சிங்களோ அப்போ அனைத்தையும் இழந்துட்டீங்கன்ற, அவ்வளோதான். இப்போ 84 பிறவி முடிஞ்சிடுச்சு, வீட்டுக்கு போகணும், அங்கேருந்து மீண்டும் சொர்க்கத்துக்கு வரணும். அப்போ வீட்டுக்கு எப்படி போக முடியும் அழுக்காக இருக்கும் பொழுது? அதனால தான் பாபா சொல்கிறாரு, கண்டிப்பாக நீங்கள் மீண்டும் தூய்மை ஆகணும். அதுக்கு என் ஒருவனின் நினைவில் நீங்களும் இருக்கணும், மற்றவர்களுக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு அப்பாவை நிரந்தரமாக நினைவு பண்ணுங்க. உலகம் மோசமாக போகுது, அப்பா நினைவு தான் பாதுகாப்பு. இதோடைய நினைவாக தான் பக்தி மார்க்கத்தில் மரணத்தின் போது மார்கண்டேயன் சிவலிங்கத்தையே கட்டி பிடிச்சிட்டு இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. குழந்தைங்க சொல்கிறாங்க, பாபா என்னால் யோகத்தில் இருக்க முடியல பாபா. பாபா சொல்கிறாரு, குழந்தைங்க சொல்கிறாங்க, பாபா என்னால் யோகத்திலே இருக்க முடியல பாபா, உன்னை நினைக்கவே முடியல பாபா. பாபா சொல்கிறாரு, உன் முன்னாடி நான் உட்காந்துட்டு இருக்கிறேன், நேரடியாக சொல்கிறேன் என்னை நினைன்ட்டு, அப்புறம் எதுக்கு யோகா வரமாட்டேங்குதுன்ற, எதுக்கு யோகான்ற வார்த்தையை பயன்படுத்துகிற? அதனால தான் நீ என்னை மறக்கிற இல்லையா? என்ன நினைன்றேன், யோகா பண்ணுன்னு சொல்ல, அது பக்தி மார்க்கத்துடைய வார்த்தை. அப்பாவை யாரால் நினைக்க முடியாது இல்லையா? லௌகிக அப்பா அம்மாவை மறக்க தான் முடியாது, அவங்க உங்களுக்கு துரோகமே செஞ்சுருந்தா கூட. ஸோ அவங்கள எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்தூல தாய் தந்தையா, இவங்க என்னோடய அம்மா என்னோடய அப்பா அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. ஆனால் அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் என்னத்தை அடையிறீங்க? அழியக்கூடியது தான் அடையிறீங்க. ஆனால் அழிவற்றதை பாபா கொடுக்குறார். அந்த அப்பாவை எப்படி மறக்கிறீங்க? அழிவற்றதை அடைவதற்கான அழிவற்ற ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஆசிரியரை எப்படி மறக்கிறீங்க? பாருங்கள், இந்த ஜெகதம்பா சரஸ்வதியும் உங்களோட படிச்சுக்கிட்டு தானே இருக்கிறாங்க. ஸோ ஒரே ஒரு தந்தை தான் அனைவருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். பாபாவுக்கும் அவர் தான் சொல்லிக் கொடுக்குறார், அம்மாவுக்கும் அவர் தான் சொல்லிக் கொடுக்குறார், உங்களுக்கும் அவர் தான் சொல்லிக் கொடுக்குறார். அப்போ வித்தியாசம் எங்கே ஏற்படுது? நீங்கள் எந்த அளவுக்கு அதை படிக்கிறீங்க, அதை எந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறீங்க, அதை பொறுத்து தான் பதவியில் வித்தியாசம். பாபா சொல்கிறார், குழந்தைகளே, அந்த வேத சாஸ்திரங்களை படிக்கிறதுனாலையோ தவம் ஜபம் பண்ணுறதன் மூலமாகவோ என்னை நீங்கள் அடைய முடியாது அப்படின்னு 100% தெரிஞ்ச பிறகு எதுக்கு அதை பண்ணி உங்கள் நேரத்தை வீணாக்குறீங்க? அதனால் ஏதாவது லாபம் இருக்குதா அப்படின்னு கேட்குறார் இல்லையா? பாபா குழந்தையாகியும் கோயில் கோயிலாக போயிட்டு வரவங்க இருக்கிறாங்க. ஸோ அதான் கேட்குறார், அதில் என்ன நன்மை? அதனால் நீ என்னை அடையக்கூட முடியாதே. நாடகத்தின்படி பக்தி மார்க்கத்தில் அதை பண்ண ஓகே, இப்போ பாபா கிடச்சப்புறமா அதை பண்ணுறியே, அந்த நேரத்தில் பாபாவை நினச்சா உனக்கு எவ்வளோ லாபம்? ஸோ நீங்கள் அதெல்லாம் பண்ணி பண்ணி கீழே தானே வந்தீங்க. எவ்வளோ கடுமையான பக்தி பண்ணியிருப்பீங்க, இன்றைக்கி எவ்வளோ நோய் வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? அது பண்ணதுனால எந்த லாபமும் இல்லைன்னு அர்த்தம். பாபா சொல்கிறாரு, உங்களுக்கு உண்மையிலே யாருமே எதிரி கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ளே எப்படி இந்த பாவம் புண்ணியமெல்லாம் சேர்ந்துச்சுன்றதை நீங்கள் புரிய வைக்கணும். உங்களுடைய கர்மத்தின் மூலமாக தான் இது சேர்ந்துச்சு. ஸோ எப்போ ராவண ராஜ்யம் தொடங்கிச்சோ அப்போ தான் நீங்கள் பாவம் செய்யவே ஆரம்பிச்சிங்க. சில குழந்தைங்க புது உலகம் என்ன பழைய உலகம் என்னன்னு கூட புரிய வைக்க முடியாத ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அந்தளவுக்கு மோசமாக இருக்கிறாங்க. இந்த வித்தியாசத்தை கூட மற்றவர்களுக்கு சொல்ல தெரியல அவங்களுக்கு. பாபா புரிய வைக்கிறார், எல்லையற்ற தந்தையை நினைவு செய், அவர் மட்டுமே பதித்த பாவனர். நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்லை, வீட்டிலே உட்காந்துட்டு அவர் நினைவிலே இருங்க. நான் தூய்மை ஆகிட்டு இருக்கிறேன். உங்களை காசி ராமேஸ்வரம் கோயில் கோலன்னு அலைய சொல்லலை. பக்தி மார்க்கத்தில் எந்த நேரமும் வீட்டை விட்டு வெளியிலே தான் போயிட்டு இருப்பீங்க. இந்த கோயிலுக்கு போகணும், அந்த கோயிலுக்கு போகணும், இங்கே போகணும், அங்கே போகணும். இப்பயே பார்த்தீங்கன்னா எப்படா ரிட்டையர் ஆகும், ரிட்டையர் ஆனவுடனே நான் இந்தியாவில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போகணுன்றத லட்சியம் வைக்கிறவங்க தான் நிறைய பேர். அப்படி லட்சியம் வச்சு ஒரு கோயிலுக்கு போட்டவுடனே படுத்த படுக்கை ஆகிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் பாபா அப்படி இல்லாமல் அலையிறதுலேருந்து உங்களை காப்பாற்றிட்டார். கணவன்மார் ஏன்னா பெரும்பாலும் பக்தி பெண்கள் தான் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அப்போ கணவன்மார் கேட்பாங்களாம் மனைவி கிட்ட,
ஏம்மா வீட்டிலே தான் கிருஷ்ணருடைய படம் இருக்குதேம்மா, எதுக்குமா நீ அங்கே போகிற? என்ன வித்தியாசம்? இதுவும் கிருஷ்ணர் தான், அதுவும் கிருஷ்ணர் தானே, இங்கேயே கும்பிட வேண்டியது தானே. இது இல்லாமல் கல்யாணத்தப்ப என்ன சொல்கிறாங்க, கணவனே உனக்கு கண் கண்ட தெய்வம்னு சொல்கிறாங்க. அது எதையும் அவள் கேட்க தயாராக இல்லை இல்லையா. பக்தி மார்க்கத்தில் கோயில் எங்கே கட்டுறாங்க பாருங்களா, தூரம் தூரமாக நல்ல உயரமான மலையில் கட்டுவாங்க. அப்போ தான் மனிதர்களுக்கு அந்த ஒரு பாவனையோடு போவாங்க. அரோகரா அரோகரான்னு சொல்லிட்டு மலை மேலே ஏறுவாங்க. ஸோ அப்படி ஒரு பாவனை, நம்பிக்கை. தனியாகவும் போக மாட்டாங்க, ஒரு கூட்டம் சேர்த்துட்டு போவாங்க வாங்கன்ட்டு. ஆனால் இந்த ஞானத்துக்கு வர சொன்னால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட கொடுக்க மாட்டாங்க, பிரச்சனை ஆகிடும்ன்ட்டு. ஸோ மனிதர்கள் எந்த அளவுக்கு கோயில் குளம்னு போய் தடுமாறிட்டு இருந்தாங்கன்னு புரிய வைங்க. ஸோ அப்படி ஒரு பழக்கத்தை அவங்க உருவாக்கிட்டாங்க. சிவகாசிக்கு யாத்திரை போகிறாங்க, அதனால் எந்த விதமான பிராப்தியும் கிடையாது. காசிக்கு போனால் பாவம் தொலைஞ்சிருமா, பெரும்பாலும் அங்கே போயிட்டு வந்து தான் பெரிய நோயில் படுக்கிறாங்களே. ஸோ பாபா கிட்ட இருந்து நமக்கு ஸ்ரீமத் கிடைக்கிது, பாவத்தை அழிக்கிறதுக்கான வழி கிடைக்கிது. நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லை. கணவனுக்கெல்லாம் மேலான கணவன் ஒரே ஒருவர் தான், பரம்பதி, பதிகளுக்கெல்லாம் பதி. உங்களுடைய கணவன், உங்களுடைய மாமா, சித்தப்பா எல்லாரும் அந்த ஒரு கடவுளைத்தான் நினைவு செஞ்சாங்க. அவர்தான் அனைவருக்கும் கணவன், அவர்தான் அனைவருக்கும் தந்தை. அந்த தந்தை உங்களுக்கு சொல்கிறார் சிம்பிளான விஷயம், நிரந்தரமாக என்ன நினைவு பண்ணு. கோயில் குளம் சர்ச்சு மசூதி போனால் நீங்கள் கடவுளையாக நினைக்கிறீங்க, கடவுள் எப்படி இருப்பாருன்னே தெரியாது உங்களுக்கு. போயிட்டாலே கடவுளை நினச்சதுக்கு சமமா, மந்திரத்தை சொன்னாலே கடவுளை நினச்சதுக்கு சமமா? சிம்பிளாக சொல்கிறார், நான் பரந்தாமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன், நீ பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிற அப்படின்னு உணர்ந்து என்ன நிரந்தரமாக நினைவு பண்ணிக்கிட்டே இரு, உன்னுடைய பாவம் அழியும். ஸோ இப்போ தான் உங்களுடைய ஆத்ம தீபம் ஏற்றப்படுது, ஞான தீபம் ஏற்றப்படுது, நீங்கள் வெளிச்சத்துக்கு வரீங்க. ஸோ மக்கள் உங்கள் மூலமாக ஒளியை பார்க்கிறார்கள். பைபிளில் கூட இருக்கும், நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீங்க, பாபாவும் சொல்லியிருக்கிறார். குழந்தைகளாகிய உங்களுடைய பேர் பிரபலமாக்கப்படும். பாபா அதுக்கு தான் இருக்கிறார். நீங்கள் பாட்டு கண்ணை மூடிட்டு முயற்சி பண்ணுங்கள். இப்போ கல்லடி படுறதெல்லாம் பின்னாடி மலர்களாக மாறும். மற்றவங்க திட்டுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்கன்னு நீங்கள் இப்போ அமைதியாக இருந்துட்டிங்கன்னா கடைசியில் முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு எந்த மகிமையும் கிடைக்காது. ஸோ எந்த குழந்தைகளும் நல்ல சேவை செய்தோ அந்த குழந்தையுடைய பேரை மகிமைப்படுத்துறது தான் பாபாவுடைய வேலை, அதுக்கு தான் உட்காந்துட்ருக்கிறார். ஸோ சுதீஷ் சகோதரி இந்த ஞானத்தை புரிய வைக்கிறதுல ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறாங்களாம். எவ்வளோ முயற்சி பண்ணாங்க, அதனால் அவங்கள விட பழையவர்களையும் விட முன்னாடி போயிட்டாங்களாம். இன்னும் கூட முயற்சி பண்ணி இன்னும் எல்லாரையும் விட அவங்க முன்னாடி போவாங்க. எல்லாமே முயற்சியை பொறுத்தது. அதனால் ஐயோ என்னால் முடியலேன்ட்டு மனசுடைஞ்சு போயிடக்கூடாது, ஹார்ட் அட்டாக் உட்காந்துக்கக்கூடாது. நீங்கள் கடைசியில் வந்தால் கூட ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி அடைய முடியும். போக போக நிறைய அந்த மாதிரி ஆத்மாக்கள், பவர்ஃபுல்லான ஆத்மாக்கள்லாம் வெளிப்படுவாங்க பாருங்கள் இல்லையா. ஸோ நிறைய சென்டரில் இருக்கிறவங்கலாம் நாங்கள்லாம் ஆல்ரெடி 9 லட்சத்தில் வந்துட்டோம், இனி வர்றவங்களாம் கிடையாது அப்படின்னு ஒரு விதமான சோம்பேறித்தனம் அலட்சியத்தில் இருக்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறார், திரும்ப வரப்போகிறவங்க பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு சொல்கிறார். ஸோ அது ஞாபகம் இருந்தாலே நம்ம அகங்காரத்தில் இருக்க மாட்டோம் பழையவர்கள். ஸோ இன்னும் நல்ல பவர்ஃபுல்லானவர்களாம் வெளிப்பட போகிறாங்க. பாபா சொல்கிறார், நாடகத்தில் உங்களுடைய வெற்றியின் பாகம் நிச்சயிக்கப்பட்டிருக்குது. 100% இது மட்டும்தான் மைண்டில் இருக்கணும். நான் வெற்றி ரத்தினம் அப்படின்னா தடையே வராதா? கண்டிப்பாக தடை வரும், அதையும் நீங்கள் வெற்றி கொள்வீங்க. நான் வெற்றி பெற்றவன் நினைத்தாலே அந்த தடை ஓடி போயிடும் பயந்துட்டு. வேறு எந்த சத் சங்கத்திலையும் இங்கே வர மாதிரி தடைகள்லாம் கிடையாது. எங்கே போகிறீங்க? ஈஷா யோகாவுக்கு போகிறீங்களா? நானும் வரேன். மனவளக்கலையா? ஐயோ நாளைக்கு போகும்போது என்னையும் கூப்பிடுங்க, நானும் வரேன். பிரம்மகுமாரிக்கா? அங்கெல்லாம் போகாதீங்க, இவரும் போயிருக்க மாட்டார். அப்படி ஸோ அவ்வளோ தடை. எதனால்? விகாரத்தினால இல்லையா. தூய்மையாக இருக்கணும்னு சொன்னதுனால அவ்வளோ தடை. வேறு எங்கேயாவது சொல்கிறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நீங்கள் இல்லறத்தில் இருக்கலாம், கறிமீன் சாப்பிட்லாம், எல்லாம் பண்ணலாம். வாழறதுக்கு தானே வாழ்க்கை அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு எதுக்கு அவர் ஆன்மீகவாதி? ஸோ இங்கே உண்மையை சொல்கிறதுனால இவ்வளோ பிரச்சனை சொல்லப்பட்டிருக்குல்ல. அமிர்தம் இருக்க நான் ஏன் விஷத்தை குடிக்கணும்ட்டு. காமங்கிறது நல்ல பாம்பின் விஷம்னு பாபா சொல்கிறார். ஞான அமிர்தம் இருக்கும்போது எதுக்கு விஷத்தை குடிக்கணும்? விஷத்தை குடிச்சிங்கன்னா இந்த அமிர்தம் வேலையே செய்யாது. ஒரே ஒரு அந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இந்த ராஜயோக ஞானத்தின் மூலமாக தான் ஸ்தாபனை செய்யப்படுது. எல்லாரும் ராஜா ஆகிடுவாங்களா? ஸோ அதனால் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்குறாங்க, அவங்கவுங்க பதவிக்கு ஏற்பன்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுதான் இல்லையா? பாபா குழந்தைகள் மூலமாகவே தடை வருதுன்னா என்ன அர்த்தம்? பாபா குழந்தை தானே வேலைக்காரன் ஆவான். ஸோ அவன் வேலைக்காரம்பில் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுட்டு அமைதியாக இருக்க வேண்டியதுதான். ஏன்னா உங்களுக்கு வேலைக்காரனும் வேணும் தானே. உங்களுக்கு தடை ஏற்படுத்துகிறேன்னா அவன் உங்களுடைய வேலைக்காரன். அதனால் ஒரு ஆஹா என்னுடைய வேலைக்காரனை நான் பார்த்துட்டு நீங்கள் சந்தோஷம்தான் படணும். ராவண ராஜ்யம் சத்தியுகத்தில் இருக்காது. எவ்வளோ தெளிவாக பாபா புரிய வைக்கிறார். ஸோ அந்த படத்தில் கூட சிருஷ்டி சக்கரத்தில் பக்கத்தில் போடுறோம். இந்த சைடு ராவணராஜ்யம், இந்த சைடு ராமராஜ்யம். காலத்தையும் போடுறோம். 2500 வருஷம், 2500 வருஷம், ரெண்டுத்துக்கு நடுவில் இந்த சங்கமயுகத்தையும் நம்ம காட்டுறோம். இந்த சங்கமயுகத்தில் தான் உலகம் கலியுகத்திலிருந்து சத்தியுக சொர்க்கமாக மாறிட்டு இருக்குது. ஒரு தந்தை தான் அந்த மாற்றத்தை உருவாக்கிட்டு இருக்கார். அவர் தான் ஸ்தாபனை காரியத்தையும் பண்ணுறாரு, பாலனை காரியத்தையும் பண்ணுறாரு, அழிவு காரியத்தையும் பண்ணுறார் இல்லையா? மூன்றும் அவரே. பிரம்மா மூலமாக ஞானத்தை கொடுத்து ஸ்தாபனை பண்ணுறார். அந்த ஞானம் சிவபாபா கொடுத்த ஞானம் தாரணை ஆனதுனால தான் விஷ்ணு மூலமாக அங்கே பாலனை நடக்குது. இப்போ பாபா ஸ்தாபனைக்காக கற்றுக் கொடுக்குற யோகத்தின் மூலமாக தான் பழைய உலகம் அழியவும் செய்யுது. ஸோ எல்லாத்தையும் பண்ண வைக்கிறவர் பாபா தான். இது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஞானம் ரொம்ப ஈஸியான இந்த ஞானம் உங்களுக்கு தாரணை ஆகலை முழுசான்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஞானத்தையும் யோகத்தையும் தவிர. எவ்வளோ சூப்பராக நக்கலாக சொல்கிறாரு பாருங்க. இந்த ஞானம் மைண்டுக்குள்ளே இல்லைன்னா மற்ற எல்லாம் 10 வருஷம் முன்னாடி உங்களுக்கு செஞ்ச துரோகம், சந்தோஷம், எல்கேஜியில் படித்த பையன் எல்லாம் ஞாபகம் வரும். ஆனால் இன்றைக்கி பாபா கற்றுக் கொடுத்த ஞானமோ யோகமோ ஞாபகம் இருக்காதுன்ற. ஏன்னா ஞானம் தாரணை ஆகலை, தூய்மை ஆகலை. நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த கடவுளுடைய குழந்தைங்க. நாளுக்கு நாள் அனைத்தும் நிரம்பியவராக நீங்கள் மாறிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு செல்வம் வருது. ஒரு ரொம்ப பெரிய ரகசியத்தை பாபா சொல்கிறார். என்ன பாபா இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற அப்படி இப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. காசே இல்லைன்னு சொல்கிறவங்க, சென்டரில் கூட அப்படி சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. பாபா சொல்கிறார் உங்களுக்கு செல்வமும் கிடைக்கிது, உங்களுடைய அனைத்து செலவுகளும் பார்த்துக்கப்படுது. பாபா சொல்கிறார் உங்களுடைய பண்டாரா உண்டியல் நிரம்பிக்கிட்டே இருக்கும். ஸோ அதான் உண்மை இல்லையா? எல்லா சென்டரில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும். அதையும் மீறி பஞ்சப்பாட்டு பாடுறவங்கள என்ன சொல்கிறது? பாபா சொல்கிறாரு முந்தைய கல்பத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு செலவு பண்ணுவீங்களோ அதே அளவு தான் இப்பயும் பண்ணுவீங்க. ட்ராமா உங்களை அதிகமாகவோ கம்மியாகவோ பண்ண வைக்காது. பாபாவுக்கு இந்த நாடகத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. எதெல்லாம் நடந்து முடிஞ்சதோ அத்தனையும் ட்ராமாவில் இருந்தது. அதனால் இது இப்படி இருந்திருந்தால் நான் இப்படி பண்ணியிருக்க மாட்டேனே அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் இன்னும் அந்த பக்குவப்பட்ட நிலை உங்களுக்கு வரலை. ட்ராமான்னு புள்ளி வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? திரும்பி ஒரு வார்த்தை பேச மாட்டீங்க. உங்களை ஒருத்தர் திட்டினா கூட அமைதியாக போயிடுங்க. ட்ராமா மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் வாயிலிருந்து வந்துடுது. ஏதோ ஒன்று நடக்கும்போது புலம்ப ஆரம்பிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் ஐயோ தப்பு பண்ணிட்டுமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. பாபா சொல்கிறார் கடந்ததை நினைக்காதே, நடந்து முடிஞ்சதை நினைக்காதீங்க, புலம்பாதீங்க. எதிர்காலத்தில் மீண்டும் அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்றதுல மட்டும் கவனம் வைங்க, முயற்சி பண்ணுங்கள், அவ்வளோதான். அதனால்தான் பாபா சொல்கிறாரு உங்களுடைய சார்ட்டு எழுதுங்க. எந்த அளவுக்கு பாபாவை நினைக்கிறேன்ற சார்ட்டு எழுதுறதுல அளவற்ற நன்மை இருக்குதுன்ற. பாபா ஒருத்தரை பார்த்துறான், அவருடைய வாழ்க்கையை ஃபுல்லாக எழுதினாராம், வாழ்க்கை சரித்திரம். அதன் மூலமாக அவருடைய குழந்தைங்கள்லாம் படித்து நல்ல விஷயம் கற்றுக்குவாங்க. நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க இல்லையா? மகாத்மா காந்தி, நேரு, இந்த மாதிரி நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க இல்லையா? பாபா சொல்கிறார் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறதுல தான் உங்களுக்கு நன்மை.
இல்லையா? நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக ஆகும்னா ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களே, அது மகாத்மா காந்தியோடைய வாழ்க்கை சரித்திரம் படித்தது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் உலகத்துக்கு நன்மையாக கிடச்சிருக்குது. ஸோ பாபா சொல்கிற ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறதுல தான் நன்மை இருக்குது. ஏன்னா இங்கே எந்த விதமான பொய்யான விஷயமும் கிடையாது. நாரதருடைய உதாரணம் இருக்குது இல்லையா? எதுக்கு நாரதருடைய உதாரணத்தை சொல்கிறார்? நாரதர் பல வருஷம் தவம் கடந்து வரார், பெருமை அவருக்கு, வா நம்ம எது நினச்சாலும் நடக்கும், அந்த மாதிரி பிரம்மச்சாரி நான் அப்படின்ட்டு. வர வழியில் மகாலட்சுமியை பார்க்குறார், ஒரு செகண்டில் மனம் சலனப்படுது. சரி, மகாலட்சுமியை பார்க்கல, வர வழியில் ஒரு ராஜா பார்த்துட்டு, நாரதர் எவ்வளோ பெரியவர், எங்கள் வீட்டில் ஒரு நாள் தங்கிட்டு போங்க, அது மட்டும் இல்லை நாளைக்கு என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம், உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னு கேட்குறார். சரி பொண்ணு கூப்பிடுங்க, ஆசீர்வாதம் பண்ணுறான்றார். மகாலட்சுமி வராங்க, பார்த்த உடனே மனசு சலனப்படுது. உடனே நம்மளும் இதில் கலந்துக்கலான்ட்டு விஷ்ணு மாதிரி வேஷம் போட்டு போகிறாரு. கடைசியில் ஏமாந்துறாரு, அது வேறு விஷயம். அதை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வெளியில் நீ என்ன வேஷம் போட்டாலும் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, அதனால் பொய் இங்கே வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ நிறைய இது நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஏன்னா நிறைய பாபா குழந்தைங்க இறந்த பிறகும் விகாரத்தை விடாமல் என்னென்ன பாடுபடுத்துகிறாங்க, சென்டரே சுற்றிக்கிட்டு என்னென்ன பாடுபடுத்துகிறாங்க இறந்த ஆத்மாக்கள் அப்படிங்கிறத நம்ம தனியாக ஒரு வீடியோவில் போடலாம். சரி, அதனால் பாபா சொல்கிறாரு, எவ்வளோ நேரம் நினைவு பண்ணுறன்ற சார்ட் வைக்கிறதுல தான் நன்மை இருக்குது. பாபா நமக்கு கட்டளை கொடுக்கிறார் அப்படின்னா அந்த கட்டளையை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் கட்டளை கொடுக்கிறாருன்னா அந்த உயர்ந்த கட்டளையை ஃபாலோ பண்ணும்பொழுது தான் நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக மாறுறீங்க. கிறிஸ்டின் முஸ்லீம் சொல்கிறாங்களா, எங்கள் மதத்தில் இந்து மதத்தில் கும்பிட்டதெல்லாம் சாப்பிட மாட்டோம், அதில் அவங்களுக்கு பெருமை. ஏதோ ஒன்று அவங்க இதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பெருமை. இப்போ பாபா கொடுக்குற விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுல தான் நமக்கு உண்மையில் நன்மை. அதில் மெயினாக அவர் சொல்கிறது, நினைக்கணும், நினைச்சதை சார்ட்டு வைக்கணும். அப்போ தான் எவ்வளோ நேரம் நினைக்கிறீங்க, எவ்வளோ நேரம் வீணாக்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இது வரைக்கும் வைக்காதவங்க கூட இன்றைக்கி வைக்க ஆரம்பிச்சிடுங்க. இந்த ஞானத்தை தாரணை செய்து மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும். ஞான செல்வத்தை மற்றவர்களுக்கு தானம் பண்ணி மகாதானியாகுங்கள். மற்றவர்களோட இந்த வேத சாஸ்திரத்தை வச்சு எல்லாம் வாதம் விவாதம் பண்ணிட்டு இல்லாமல் பாபாவுடைய உண்மையான அறிமுகத்தை மட்டும் ரொம்ப இனிமையாக கொடுங்க. ஸோ கடந்த காலத்தில் இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னெலாம் நினைக்காதீங்க. மீண்டும் அந்த தவறை பண்ணக்கூடாதுன்றதுக்கு மட்டும் முயற்சி பண்ணிட்டு இருங்க. உண்மையான சார்ட்டு வைங்க, பொய்யான சார்ட்டெல்லாம் பாபாவெல்லாம் ஏமாற்ற முடியாது. செம பவர்ஃபுல்லான வரதானம். யோகத்தின் மூலமாக உயர்ந்த நிலையை அனுபவம் செய்யக்கூடிய டபுள் லைட் ஃபரிஸ்தா ஆகுங்கள். விளக்கம், ராஜயோகி குழந்தைகளாகிய நீங்கள் யோகத்தில் மிக உயர்ந்த நிலையை அனுபவம் செய்கிறீங்க. நீங்கள் ராஜயோகிகள். ஹடயோகிகள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, உடம்பையே பூமியிலேருந்து மேலே ஏற்றுவாங்க, எலிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உட்காந்துட்ருப்பாங்க, அப்படியே பூமிக்கு மேலே அவங்க போவாங்க. எல்லோரும் அது பின்னாடி தான் போயிட்டுருக்குறாங்க. பாபா சொல்கிறாரு, நீங்கள் மனநிலை உயர்வாக இருக்கும், அவங்க உடம்பை உயர ஏற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும், ஸ்கூலில் இருக்கலாம், ஆஃபீஸில் இருக்கலாம், பஸ் ஸ்டாண்டில் இருக்கலாம், ரோட்டில் நடந்துகிட்டு இருக்கலாம், நண்பர்கள் கூட பேசிகிட்டு இருக்கலாம், எது பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுடைய மனநிலை உயரத்தில் இருக்கும் இல்லையா? உயர்ந்த இடத்துல பரந்தாமத்திலே மூழ்கி இருக்கும்போது மனநிலையும் உயர்ந்து தான் இருக்கும், பரந்தாமும் உயர்ந்தான் இருக்குது. அதனால தான் யோகிகள் உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு காரணமே உங்களுடைய இது தான், அவங்க மலை மேலே போகிறதுனால கிடையாது. பாபா சொல்கிறாரு, உங்களுடைய மனநிலையின் இடம் மிக உயரத்தில் இருக்குது. அதாவது உங்கள் ஸ்திதி மிக உயர்ந்த நிலையில் இருக்குது. ஏன் தெரியுமா? ஏன்னா டபுள் லைட் ஆகிட்டீங்க. எதுவுமே என் இது இல்லைன்னும் போது மனசு லேசாகிடுது. இன்னொன்று ஒலி ரூபத்தில் இருக்கிறீங்க, அப்புறம் என்ன மைண்டில் இருக்க போகுது, அப்போ மனசு அப்படியே லேசாக இருக்கிறது தான் உயர்ந்த நிலை. அதனால தான் பக்தியில் கூட தேவதைகளுடைய கால் பூமியில் பதியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது உங்களுக்கு நிறைய கதை அப்படி இருக்கும். நலன்
தமயந்தி. நலன் வந்து ஏழ்மையின் காரணமாக மனைவி விட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் கடைசியில் நலனை வந்து இவளுக்கு இன்னொரு மறுமணம் சொல்கிறாங்க. தமயந்தி ரொம்ப அழகாக இருப்பாள். அப்போ நிறைய தேவதைகள்லாம் வருவாங்க. அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இவன் நலனுடைய மனைவி. அவங்க வைக்கிறதே வந்து நலனை கல்யாணம் பண்ணுறதுக்கு தான்ட்டு. ஸோ அப்போ தேவதைகள் எல்லாம் நலன் மாதிரியே வருவாங்க. ஒரிஜினல் நலனும் அங்கே வருவான். அப்போ எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, நலனுடைய கால் கீழே இருக்கும், மற்றவங்களோட தேவதைகளுடைய கால் மேலே இருக்கும். ஸோ அப்படி கண்டுபிடிக்கிறதா சொல்லியிருப்பாங்க. சரி, ஆனால் இதோடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, தேவதைகளுடைய புத்தின்ற கால் கலியுகன்ற பூமியை சுற்றி இருக்காது. கலியுகத்தின் எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படாது இல்லையா. கடைசி நேரத்தில் உங்கள் குடும்பமே வெட்டு குத்துன்னு ஆகி இருந்தால் கூட ஒரு நர்ஸு மாதிரி அதை பார்த்துக்குவீங்களே தவிர உங்களுடைய கவனமெல்லாம் பாபா கிட்ட இருக்கும். ஏன்னா இதை பார்த்துட்டு நீங்கள் மேலே போக முடியாமல் போயிடுச்சுன்னா. ஸோ அப்போ முற்றிலும் தேக உணர்வு இல்லாமல் இருப்பவர்கள்னு அர்த்தம் ஃபரிஸ்தாக்கள். அதனால தான் தேவதைகளை விட உயர்ந்தவர்கள் ஃபரிஸ்தாக்கள். அதை புரிஞ்சுக்கணும், சத்தியுக தேவதைகளை விட. ஏன்னா அவங்களுடைய புத்தி பூமியிலே இருக்காது. இந்த பழைய உலகத்தின் எதன் மீதும் அவங்களுக்கு பற்று இருக்காது. ஏன்னா எதுவுமே எனது இல்லைன்ற நிலைமைக்கு வந்துடுவாங்க. எதுவுமே எனது கிடையாது. அந்த நிலையை எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் பாபா முரளி தினம் தினம் சொல்கிறது. ஸோ அதுதான் உயர்ந்த நிலை. என்ன ஆனாலும் நான் மேலே இருக்கிறேன். அதாவது பாபாவை நினைக்கிறேன்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு கீழே இருக்கிறத நான் நினைக்கலன்றதையும் கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் விலகி இருக்கிற நிலை. அன்பாகவும் விலகி இருக்கிறதுன்றது இப்படித்தான். ஸ்லோகனில் பாபா சொல்கிறாரு, ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்லோகன். என்ன தெரியுமா சொல்கிறாரு? நீங்கள் அமிர்த வேலை ஏஞ்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் உங்கள் தொடர்பில் வர எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குங்க. ஆசீர்வாதத்தின் கணக்கை நிரப்புங்க. அப்படி நீங்கள் நிரப்பிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுடைய ஜட சிலை இருக்குது பாருங்கள் துவாபர யுகத்தில், அந்த சிலை மூலமாக உங்கள் பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் கிடச்சிக்கிட்டே இருக்குன்றார். அப்போ புரியுதா ஏன் திருப்பதிக்கு மட்டும் அவ்வளோ கூட்டம் போகுதுன்ட்டு? அந்த ஆத்மா அவ்வளோ ஆசீர்வாதத்தை நிரப்பி வச்சுருக்குது. அதனால தான் திருப்பதிக்கு போகிறவங்களுக்குலாம் ஆசீர்வாதம் கிடைக்குது, நடக்குது, அதனால் போகிறாங்க. ஸோ அதுக்கு இப்போ எல்லாருடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கிக்கோங்க. இது இல்லாமல் உங்களுக்கு உயர்ந்த பதவியும் கிடைக்குது, இரட்டை வருமானம். அடுத்தது அவ்யக்த மாதத்திற்கான பயிற்சி. பாபா சொல்கிறாரு, அவ்யக்த நிலையை அனுபவம் பண்ணணும் அப்படின்னா ஒரு வினாடியில் சத்தத்தை கடந்து போயிடுங்கன்றார். இங்கே பேசிகிட்டு இருப்பீங்க, எல்லாம் இருப்பீங்க, அந்த ஒரு செகண்டில் டிராஃபிக் கண்ட்ரோல் அந்த பாட்டு போட்டோன்னே டக்குன்னு என்ன வேலை செஞ்சாலும் அப்படியே நின்றுவாங்க சில மாதிரி. அதோடைய அர்த்தம் என்னென்னா, பாபா கூப்பிட்ற சவுண்டு கேட்குற மாதிரி கணக்கு. அது டக்குன்னு விட்டுட்டு நான் வந்துட்டேன் பாபா அப்படி வரணும். ஸோ ஏதோ நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களா, டக்குன்னு நிறுத்துங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேணாலும் இருக்கட்டும், ஒரு செகண்டில் எல்லா எண்ணத்தையும் நிறுத்திடுங்க. இந்த பயிற்சி குறைஞ்சது 1 மணி நேரத்துக்கு ஒரு தடையாவது பண்ண சொல்கிறார். ஏன்னா இதுதான் கடைசியில் உங்களுக்கு உதவி செய்யுன்றார். ஒரு வினாடியில் சத்தத்தை கடந்து முற்றிலும் விலகிய ஃபரிஸ்தா நிலையில் அப்படியே நிலைச்சிடுங்கன்றார். அப்படியே ஒளி ரூபமாகி உலகத்துக்கு சக்தி கொடுக்குற அந்த நிலையில் நிலைச்சிடுங்கன்றார் ஒரு செகண்டில். ஒரு நொடி கர்மயோகியாக காரியம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க இல்லையா. எப்போவுமே நீங்கள் பாபா நினைவில் இருக்கும்போது தான் அதுவும் சாத்தியம், அதுவும் இருக்குது. அப்போ காரியம் செய்யும்போது யோகத்தோடு பண்ணிகிட்டு இருப்பீங்க. அடுத்த நொடியை அந்த வேலையும் விட்டுட்டு டக்குன்னு ஃபரிஸ்தாயிடுறீங்க. வேலையும் விட்டு டக்குன்னு போகிற பயிற்சியும் முக்கியம் இல்லையா. கடைசி வரைக்கும் கர்மயோகி இல்லை, அதையும் விட்டுட்டு வரணும், அதுக்கும் மேலே போகணும். அவ்யக்த அமைதியை அனுபவம் பண்ணுங்க. அதுதான் அவ்யக்த ஃபரிஸ்தா நிலை. சத்தத்தை கடந்த நிலைக்கு போயிடுங்க. இதுதான் உங்களுடைய கடைசி டெஸ்ட் பேப்பரில் இந்த பயிற்சி தான் உங்களை வெற்றி அடைய வைக்கும். இவ்வளோ பவர்ஃபுல்லான பயிற்சி. இதை பண்ணுங்கள். வரதானம், ஸ்லோகன், இந்த பயிற்சி 3மே செம்ம பவர்ஃபுல். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.